God is good all the time. இயேசு நல்லவர் எப்பொழுதும். Do you understand why Solomon says here, vanity, all is vanity? உங்களுக்கு புரியுதா? சாலமோன் ஏன் இங்க மாயை மாயை எல்லாம் மாயை? He got God's blessings. அவர் எல்லா கடவுளோட ஆசீர்வாதம். There is no doubt on it. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. There is no doubt on it. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. There is no doubt on it. அதுல எந்த சந்தேகம்? Do you have any doubt? உங்களுக்கு ஏதாவது டவுட்? I don't have any doubt. எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. But he says here, ஆனா இங்க அவர் சொல்றாரு vanity, மாயை, all is vanity. எல்லாம் மாயை. He spent all blessings of God in way of Adam. அவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆதாம் வழியில பெற்றுக்கிறார். So that he says here, அதனால தான் அவர் மாயை மாயை சொல்றாரு. எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆதாம் வழியில செலவழித்தான். He spent all God's blessing in way of Adam. எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆதாம் வழியில செலவழிச்சதுனால இங்கே மாயை மாயின்னு சொல்றாரு. Solomon is the example for not to live richest life like Solomon. சாலமோன் தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எப்படி வாழக்கூடாது. So there is no wrong on God's wealthy life. எனவே கடவுளுடைய ஆசீர்வாதத்துல ஐஸ்வர்யத்துல எந்த தவறும் இல்லை. There is no wrong on God's wealth. கடவுளுடைய ஆசீர்வாதத்துல எந்த தவறும் இல்லை. Do you agree now? புரிஞ்சுக்கிறா? Do you understand now? உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? There is a problem அது பிரச்சனை எங்க இருக்குன்னா in way alone.